நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு தெரியுமாக்குன்னே, பாளையக்காரர்ஸ் ரிவோல்ட் 1755லேருந்து 1801 வரைக்கும் நடந்துச்சு. அதாவது பாளையக்காரர்கள் புரட்சி. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா ரிவோல்ட் ஆஃப் பூலித்தேவரோட புரட்சி. பூலித்தேவர் எது வரைக்கும் புரட்சி பண்ணாருன்னா 1755 ஆரம்பித்து 1767 வரைக்கும் பண்ணார். இன் மார்ச் 1755 மாஃபூஸ் கான், அவர் யாருன்னா பிரதர் ஆஃப் ஆர்காட், was sent with the contingent of the company army under Colonel Hedzon to Tirunelveli. Madurai was easily fell into their hands. Thereafter, Colonel Hedzon was urged to deal with Pulithevar as he continued to defy the authority of the company. Pulithevar wielded much influence over the western Palayakaras. For want of a cannon and of supplies and pay to the soldiers, Colonel Hedzon abandoned the plan and retired to Madurai. Hedzon was recalled and dismissed from service. இப்போ பூலித்தேவரோட புரட்சி பார்த்திங்கன்னா, கர்னல் ஹெரான் அப்படிங்கிறவரோட தலைமையில் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி படையை கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 1755 திருநெல்வேலிக்கு போகிறார். ஸோ மதுரை வந்து ஈஸியாக அவங்களோட கைக்கு வந்துடுது. தென் கண்டினியூஸாக இங்கிலீஷுக்கு ஒபே பண்ண மறுத்துட்ருக்கிற இந்த பூலித்தேவர் அடக்க கர்னல் ஹெரான் தான் கரெக்டான ஆள் அப்படின்னு நினச்சிட்டு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவர் அப்பாயிண்ட் பண்ணுது பூலித்தேவரை அடக்கிறதுக்காக. பட் பூலித்தேவருக்கு பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் பாளையக்காராஸோட சப்போர்ட் அதிகமாக இருந்துச்சு. இதுக்கிடையில் இந்த கர்னல் ஹெரான் இருக்கார் இல்லையா, அவருக்கு இந்த பீரங்கியோட தேவை அண்ட் வாருக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸோட தேவையெல்லாம் அதிகமாக இருந்துச்சு. ப்ளஸ் சோல்ஜர்ஸ்க்கு சேலரி கரெக்டாக போகாதனால அது சம்மந்தமாக ஒரு சில காரணங்கள்னால அவர் வந்து பூலித்தேவரை அடக்கணும் அப்படிங்கிற அந்த பிளானை விட்டுட்டு மதுரைக்கே ரிட்டர்ன் போயிடுறாரு. ஸோ இங்கிலீஷ் அவர் மேலே கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் இன்வைட் பண்ணி அவரோட போஸ்டிங்கை வந்து பிடுங்கிட்டு அண்ட் தென் அவரை வந்து வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கான்ஃபிடரன்சி அண்ட் அலைன்ஸ் வித் எனிமீஸ் ஆஃப் த பிரிட்டிஷ். அதாவது பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களோட கூட்டணி, யாரெல்லாம் பிரிட்டிஷ்க்கு எதிராக இருந்தாங்க, எப்படி கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 பேத்தன் ஆஃபீஸர்ஸ் நவாப் சந்தா சாஹிப் ஏஜென்ட்ஸ், அதாவது நவாப் சந்தா சாஹிப் அவரோட ஏஜென்ட்ஸாக 3 பேர் இருந்தாங்க. 3 பேத்தன் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. அவங்க பேர் என்னென்னா மியானா, முடிமையா, நபீர்கான் கட்டாத் அப்படிங்கிற 3 பேர் மதுரை அண்ட் திருநெல்வேலி ரீஜன்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க நவாபு கீழே. They supported the Tamil Palayakaras against Arcad Nawab Muhammad Ali. Pulithevar has established close relationship with them. But அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பத்தானிய ஆஃபீஸர்ஸும் மதுரையிலையும் திருநெல்வேலியிலையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா நவாப் ஆஃப் முகமது அலி இருக்கார்ல, அவருக்கு எதிராக வெஸ்ட் பாளையக்காரருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களோட பூலித்தேவர் வந்து ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுருந்தார். And Pulithevar was also formed a confederacy of the Palayakaras to fight the British. இது மட்டும் இல்லாமல் பூலித்தேவர் என்ன பண்ணாருன்னா, பிரிட்டிஷ்க்கு எதிராக ஃபைட் பண்ணுறதுக்கு பாளையக்காராஸோட ஒரு கூட்டணியை ஏற்படுத்திக்கிறார். With the exemption of the Palayakaras of Sivagiri, all other மறவர் பாளையன்ஸ் supported him. ஆனால் சிவகிரியில் இருக்கிற பாளையக்காரர்களை தவிர மற்ற எல்லா மறவர் பாளையமும் பூலித்தேவருக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. எட்டயபுரம் அண்ட் பாஞ்சாலங்குறிச்சி ஆல்சோ டிட் நாட் ஜாயின் திஸ் கான்ஃபரன்ஸ். இந்த கூட்டணியில் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி ரெண்டுமே ஜாயின் ஆகலை. ஃபர்தர் த இங்கிலீஷ் சக்சீடட் இன் கெட்டிங் த சப்போர்ட் ஆஃப் த ராஜாஸ் ஆஃப் ராமநாதபுரம் அண்ட் புதுக்கோட்டை. இது தவிர இங்கிலீஷ்க்கு ஒரு சில ராஜாஸும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ராமநாதபுரத்தில் இருக்கிற ராஜாஸும் அண்ட் புதுக்கோட்டையில் இருக்கிற ராஜாஸும் இங்கிலீஷ்க்கு ஹெல்ப் பண்ணாங்க. பூலித்தேவர் ட்ரை டு கெட் த சப்போர்ட் ஆஃப் ஹைதர் அலி ஆஃப் மைசூர் அண்ட் த ஃப்ரெஞ்ச். ஆனால் பூலித்தேவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, ஃப்ரெஞ்ச்கிட்ட இருந்தும் மைசூரை ரூல் பண்ணிகிட்ருக்கிற ஹைதர் அலிக்கிட்ட இருந்தும் தனக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு, அதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஹைதர் அலி குட் நாட் ஹெல்ப் பூலித்தேவர் ஆஸ் ஹி வாஸ் ஆல்ரெடி லாக்டு இன் த சீரியஸ் கான்ஃப்ளிக்ட் வித் த மராத்தாஸ். இவர் அந்த சப்போர்ட் எதிர்பார்க்குற டைமில் ஹைதர் அலி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யார் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாருன்னா மராத்தாஸ் கூட ரொம்ப சீரியஸாக சண்டை போடுறதுல லாக் ஆகியிருந்தார். அதனால் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியலை. தென் களக்காடு பேட்டில். The Nawab sent an additional contingent of sepoys to Mahfuz Khan and the reinforced army proceeded to Tirunelveli. நவாப் பார்த்திங்கன்னா ரொம்ப கூடுதலான படைகளை மஹஃபூஸ் கானுக்கு அனுப்பிச்சு திருநெல்வேலிக்கு
போகிற படையை ஸ்ட்ராங் பண்ணுறார். பிசைட்ஸ் த 1000 சிப்பாய்ஸ் ஆஃப் த கம்பெனி, மஃபூஸ் கான் ரிசீவ்டு 600 மோர் சென்ட் பை த நவாப். ஆல்ரெடி 1000 சிப்பாய்ஸ் கம்பெனி மஃபூஸ் கானுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நவாபும் ஒரு 600 சிப்பாய்ஸை கொடுக்குறாங்க. ஸோ மஃபூஸ் கான் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்கார். ஹீ ஆல்சோ ஹேட் அ சப்போர்ட் ஆஃப் கேவல்ட்ரி அண்ட் ஃபுட் சோல்ஜர்ஸ் ஃப்ரம் த கர்நாடிக். அது மட்டும் இல்லாமல் கர்நாடக பகுதியிலிருந்து குதிரைப்படை, காலாட்படை இந்த ஆதரவும் அவங்களுக்கு கிடைச்சிது. பிஃபோர் மஃபூஸ் கான் குட் ஸ்டேஷன் ஹிஸ் ட்ரூப் நியர் களக்காடு, 2000 soldiers from Travancore joined the forces of புலித்தேவர். அதாவது மஃபூஸ் கான் களக்காடு பகுதியில் தன்னோட படையை நிறுத்துவதற்கு அங்கே போய் நிறுத்தி வைக்கிறதுக்கு முன்னாடியே திருவாங்கூரில் 2000 வீரர்கள் அண்ட் புலித்தேவரோட படைகளோட இணைந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பேட்டில் ஆஃப் களக்காடு மஃபூஸ் கான் ட்ரூப்ஸ் வர் ரூட்டர். இந்த களக்காட்டில் நடைபெற்ற போரில் மஃபூஸ் கான் படைகள் என்ன ஆச்சு? தோற்கடிக்கப்பட்டது. யாருனால? புலித்தேவரோட படைகள்னால தோற்கடிக்கப்பட்டது. மஃபூஸ் கானுக்கு நிறையா பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் இந்த படையில் களக்காடு அப்படிங்கிற இடத்துல நடந்த இந்த போரில் பார்த்திங்கன்னா அவரோட படைகள் தோற்கடிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் யூசுப் கான் அண்ட் புலித்தேவர். யூசுப் கானும் புலித்தேவரும். The organized resistance of Palayakaras under Pulithevar gave an opportunity to the English to interfere directly in the affairs of திருநெல்வேலி. புலித்தேவர் தலைமையில் இருந்த இந்த பாளையக்காரர்களோட எதிர்ப்பு திருநெல்வேலி பகுதியில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டைரெக்டாக தலையிடுவதற்கு ஒரு சான்ஸை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. Yusuf Khan, who had been sent by the company, was not prepared to attack Pulithevar unless the big guns and ammunition from Tirunelveli arrived. யூசுப் கான் தான் எதிர்பார்த்த அந்த பீரங்கி, வெடிப்பொருள் இது எல்லாமே திருச்சிராப்பள்ளியிலேருந்து வர்ற வரைக்கும் புலித்தேவர் மேலே எந்த ஒரு அட்டாக்குக்குமே அவர் ரெடி ஆகலை. ஆஸ் த இங்கிலீஷ் வேர் at wars with the French as well as with the Hyder Ali and the Marathas, the artillery arrived only in September 1760 as the English were at war. சரியா? அப்போ இங்கிலீஷ் யார் கூட வார் பண்ணிட்டு இருந்ததுன்னா ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸ் கூடையும் ஹைதர் அலி கூடையும் மராத்தாஸ் கூடையும் சண்டை போட்டுட்டு இருந்ததுனால அங்கே இருந்து வர வேண்டிய அந்த ஆர்ட்டிலரி இது எல்லாமே, அதாவது பீரங்கி படைகள், குதிரை படைகள் இது எல்லாமே அங்கேருந்து வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ செப்டம்பர் 1760 தான் அது வந்துச்சு. யூசுப் கான் பிகேன் டு பேட்டில் த நெக்கட்டும் சேவல் ஃபோர்ட் அண்ட் திஸ் அட்டாக் கண்டினியூடு ஃபார் அபவுட் 2 months. யூசுப் கான் பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிற அந்த ஃபோர்ட்டில் சரௌண்ட் பண்ணி அங்கே ஒரு அட்டாக் பண்ணார். 2 months இந்த அட்டாக்கு கண்டினியூஸாக இருந்துச்சு. ஆன் 16th May 1761 Pulithevar's 3 major forts came under the control of Yusuf Khan. In 1761 பார்த்தீங்கன்னா மே 16ல் புலித்தேவரோட 3 important forts யூசுப் கான் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. In the meantime, after taking Pondicherry, the English had eliminated the French from the picture. இதற்கிடையில் பாண்டிச்சேரியை கேப்சர் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாண்டிச்சேரியை கேப்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சோட இம்பார்ட்டன்ஸ் அங்கே முழுசுமாக இல்லாமையே போயிடுச்சு. As the result of the unity of Palayakaras began to break up, the French support was not forthcoming. இதனோட விளைவாக ஃப்ரெஞ்சுக்காரர்களோட உதவி பார்த்திங்க அப்படின்னா பாளையக்காரர்களுக்கு கிடைக்கல. Travancore, Saittur, ஊத்துமலை அண்ட் சுரண்டை switched their loyalty to the opposite camp. இதை அடுத்து திருவிதாங்கூர் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா ட்ரிவாங்கூர். சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை இங்கே இருக்கிற அந்த ரீஜன்ஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா எதிரணிருக்கு தங்களோட ஆதரவை அளிக்க தொடங்கினாங்க. யூசுப் கான், who was negotiating with the Palayakaras without informing company administration, was charged with treachery and hanged in 1764. அதாவது கம்பெனியோட நிர்வாகத்துக்கு முறையான தகவல் சொல்லாமல் பாளையக்காரர்களோட ஒரு நெகோஷியேஷன்ஸ்னால் பேச்சுவார்த்தை நடத்திக்கலான்னு நடத்தின அந்த யூசுப் கான் மேலே நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் என்ன பண்ணுறாங்க, அவங்கள 1764 தூக்கில் போட்டு கொண்டுடுறாங்க. தென் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஃபால் ஆஃப் புலித்தேவரோட வீழ்ச்சி. After the death of Khan Sahib,
Pulitevo returned from exile and captured நெற்கட்டும் சேவல் in 1764. கான் சாஹிப் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னோட நாட்டை இழந்த பூலித்தேவர் திருப்பி வந்து 1764 தன்னோட பகுதியான திருநெல்வேலியில் இருக்கிற அந்த நெற்கட்டும் சேவலை ரீகேப்சர் பண்ணுறாரு. However, he was defeated by Captain Campbell in 1767. ஆனால் ஒரு 3 years தான் அதுக்குள்ளார 1767 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷோட அந்த கேப்டன் கேம்ப்வெல் வந்து இவரை வந்து தோற்கடிச்சிடுறாரு. பூலித்தேவர் escaped and died in exile. ஆனால் அங்கேருந்து தப்பிச்சு போன அந்த பூலித்தேவர் தன்னோட நாட்டை இழந்த நிலையில் ரொம்ப ஃபீல் பண்ணி இறந்துடுறாரு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னம்னா களக்காடு பேட்டில் பார்த்தோம். களக்காடு பேட்டிலில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். தென் யூசுஃப் கானும் பூலித்தேவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பு எப்படி அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அண்ட் தென் லாஸ்ட்டாக நம்ம ஃபால் ஆஃப் பூலித்தேவர் பார்த்தோம். மீதியை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.